வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்ப சுலபமான ஒரு குழம்பு செய்முறை பார்க்க போறோம். இந்த குழம்ப 15லிருந்து 20 நிமிஷத்துல நாம பண்ணிடலாம். இந்த குழம்பு கிராமத்துல இருக்கிற என்னுடைய உறவினர் வீட்ல நான் சாப்பிட்டது. இப்ப நாம நேரடியா செய்முறைக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த அளவு 3லிருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். இந்த செய்முறைக்கு நான் நடுத்தர அளவு தக்காளி 2ம் ஒரு முட்டையும் எடுத்திருக்கேன். அது போக பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயமும் ஒரு 6-7 சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சு முழுவதும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு பெரிய வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி தயாரா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளிய நாம தண்ணீர்ல ஊற வச்சு தயாரா வச்சுக்கலாம். இப்ப நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதுல ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டு அதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். வெங்காயம் பொரிஞ்ச பிறகு அதோட வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்குங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்துக்க போறோம். அதாவது பாதி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருந்தோம், அதை நறுக்கி இதுல சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 அல்லது 3 பல் பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதில் நாம் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காரம் இல்லாத மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ எண்ணெயோட கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த தக்காளி கொஞ்சம் வேகிற அளவுக்கு நாம் மூடி வச்சுக்க போகிறோம். தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு மூடி வச்சு தக்காளியை வேக விடலாம். தக்காளி வேகிற சமயத்துல 1/2 கப் தேங்காய் துருவலோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தேங்காய் ஜீரகம் அரைப்பட்ட பிறகு அதோட நாம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு ரொம்ப நைஸா அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம தக்காளியை பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த தக்காளியோட ஏற்கனவே நாம ஊற வச்சு வச்சிருக்கிற புளியை கரைச்சு சேர்த்துக்க போறோம். புளி தண்ணீரை சேர்த்த பிறகு இந்த குழம்புக்கான மல்லித்தூளை சேர்க்க போறோம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுத்ததா நாம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய கலவையை இதுல சேர்த்துக்க போறோம். தேங்காய் வெங்காய கலவை சேர்த்த பிறகு நமக்கு குழம்பு என்ன திக்னஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கெட்டியா இருக்கிறதால நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு உப்பு சரி பார்த்து போட்டுக்குங்க. அடுத்தது தேங்காய் வெங்காய கலவையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் நாம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்போட பதம் கரெக்டாக இருக்கு. இப்போ நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, சுவைக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம், அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நாம மிதமான தீயில வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு முழுசுமா தயாரான பிறகுதான் இதுல நாம அந்த முட்டையை சேர்க்க போறோம். அது எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே தீயை மிதமா வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை உடைச்சு ஊத்திட்டு உடனடியா நாம ஒரு குச்சி அல்லது ஃபோர்க்கை வச்சு அந்த முட்டையை கலந்து விட்டுறணும். லேசா கலந்து விட்டா போதும், முட்டை அப்படியே இழை இழையா பிரிஞ்சிரும். கலந்து விட்ட பிறகு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நம்ம மிதமான தீயில கொதிக்க வச்சோம்னா அந்த முட்டை நல்லா வெந்து குழம்பு அருமையா தயாராயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முட்டை அப்படி வெந்த பிறகு அந்த இழை இழையா தெரிய ஆரம்பிக்கும். முட்டை சேர்த்த உடனே அந்த குழம்பே கெட்டியான மாதிரி ஆயிரும். ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான இந்த குழம்ப சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு செய்முறையில் சந்திக்கலாம். நன்றி.